Welcome to Crazy Civil Crackers. இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் உங்களுக்கு போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்ல தெரியும். இன்னைக்கு நம்ம Strength of Materialsல Part 2 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். ஆல்ரெடி Part 1 போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்க. ஸோ இந்த வீடியோ காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் 25 கொஸ்டின்ஸ் போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் 26th கொஸ்டின். A material has a poisonous ratio of 0.5 if uniform stress of 300 gigapascal is applied to that material. What will be the volumetric strain of it? Option A 0.5, option B 0.2, option C 0.25, option D 0. ஸோ இந்த கொஸ்டினில் பாய்ஸ்னஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, யூனிஃபார்ம் ஸ்ட்ரெஸ் சிக்மா வேல்யூ கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் E கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ நார்மலாக ஸ்ட்ரெயின் ஃபார்முலா வந்து சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன். ஸோ இது 3D வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் கேட்டிருக்காங்க, அதாவது 3 டைரக்ஷனில் உள்ள ஸ்ட்ரெயின். ஸோ அப்போ EV ஈக்குவல்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிக்மா எழுதணும் அப்படின்னா சிக்மா இன்ட்டு 1 மைனஸ் 2U பை E. ஸோ இங்கே ஸ்ட்ரெஸ் சேம் தான் கொடுத்துருக்காங்க, அதனால தான் சிக்மா எடுத்திருக்கோம். இல்லை ஸ்ட்ரெஸ் வேரி ஆகுது அப்படின்னா சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் சிக்மா இசட் 3 டைரக்ஷன்லையும் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா அங்கே அப்படி எடுக்கணும். இல்லை இங்கே ஸ்ட்ரெஸ் வந்து சேமாக கொடுத்துருக்கிறதுனால சிக்மா இன்ட்டு 1 மைனஸ் 2U பை E. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் மியூ கொடுத்துருக்காங்க, சிக்மா வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ E கொடுக்கல. ஸோ இந்த மியூ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர் வருது அப்படின்னு. ஸோ 2 இன்ட்டு 0.5 என்ன வரும் 1. ஸோ 1 மைனஸ் 1 0. ஸோ இந்த டேர்மே 0 ஆயிரும். ஸோ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு 0. ஸோ இதில் E வேணும்னு அவசியம் கிடையாது. இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் ஆப்ஷன் டி 0. Next question, a beam is said to be uniform strength if option A bending moment is same throughout the beam, option B shear stress is the same through the beam, option C deflection is the same throughout the beam, option D bending stress is the same at every moment along its longitudinal axis. So ஒரு beam யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்னா அங்கே எந்த இது சேமாக இருக்கணும், என்ன பராமீட்டர் சேமாக இருக்கணும் அப்படின்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான் சேமாக இருக்கணும். ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அந்த எந்த செக்ஷனில் எல்லா செக்ஷன்லேயும் சேமாக இருந்து அப்படின்னா அது என்ன சொல்லுவோம், யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த் பீம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இது அச்சீவ் பண்ணணும்னா 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒன்று நம்ம விட்ட யூனிஃபார்மாக வச்சு டெப்த்தை வேரி பண்ணலாம், இல்லை அப்படின்னா டெப்த்தை யூனிஃபார்மை வச்சு விட்டு வேரி பண்ணலாம், இல்லை அப்படின்னா ரெண்டையும் வேரி பண்ணி நம்ம வந்து யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த் பீமாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே மோஸ்ட்டாக நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னா ப்ரிஃபர் பண்ணுறது ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28. Which stress comes when there is an eccentric load applied? So option A shear stress, option B bending stress, option C tensile stress, option D thermal stress. So eccentric load அப்படினாலே லோடு வந்து சென்டர் ஆக்ட் ஆகலை, சம் டிஸ்டன்ஸ் சென்டர்லேருந்து சம் டிஸ்டன்ஸ் அப்பார்ட்டில் தான் லோடு ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த கண்டிஷனில் என்ன ஆகும், ஒரு சைடில் கம்ப்ரெஷன் ஆக்ட் ஆகும், இன்னொரு சைடில் டென்ஷன் இருக்கும். ஸோ அப்போது கம்ப்ரெஷனும் டென்ஷனும் மாறி மாறி ஆக்ட் ஆகுறதுனால அந்த இடத்துல பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், பெண்டிங் ஸ்ட்ரெஸ். Next question number 29. What is the expression of the bending equation? Option A m by I equal to sigma by y equal to E by R. Option B m by R equal to sigma by y equal to E by I. Option C m by y equal to sigma by R equal to E by I. Option D m by I equal to sigma by R equal to E by y. So correct answer option A. It is m by I equal to sigma by y equal to E by R. So the important equation எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டியது. Question number 30. On bending of a beam, which
is the layer which is neither elongated nor shortened? Option A, axis of load. Option B, neutral axis. Option C, center of gravity. Option D, none of the mention. So ஒரு ஆக்சிஸ்ல பீம்ல எந்த ஆக்சிஸ்ல பெண்டிங்கும் அதாவது எலாங்கேஷனும் நடக்காது, ஷார்டனிங்கும் நடக்காது. எந்த ஆக்சிஸ்ல அப்படின்னா நியூட்ரல் ஆக்சிஸ்ல தான். ஸோ நியூட்ரல் ஆக்சிஸ் மேலே வந்து அதாவது டாப் 5 ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்டாங்குலர் பீம் எடுக்கிறோம் அப்படின்னா என்ன நடக்கும்? நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே கம்ப்ரெஷன் நடக்கும், நியூட்ரல் ஆக்சிஸில் கீழே வந்து டென்சைல் ஃபோர்ஸ் நடக்கும். ஸோ அந்த நியூட்ரல் ஆக்சிஸில் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து 0வாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல என்னது? எலாங்கேஷனும் நடக்காது, ஷார்டனிங்கும் நடக்காது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், நியூட்ரல் ஆக்சிஸ். நெக்ஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க பெண்டிங் ஸ்ட்ரெஸ் சிக்மாவுக்கும் ஒய்க்கும் உள்ள ரிலேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டேர்ம் அப்படி எடுக்கிறோம். சிக்மா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன், இந்த ஒய் எந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா EY/R. அப்போ சிக்மா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒய். ஸோ சிக்மா அப்படின்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் directly proportional to the distance of layer from the neutral axis, that is what? Option A is the right answer. Next question. Consider a 250 mm into 15 mm into 10 mm steel bar which is free to expand is heated from 15 degrees centigrade to 40 degrees centigrade. What will be developed? Option A, compressive stress. Option B, tensile stress. Option C, shear stress. Option D, no stress. ஸோ ஒரு பார் கொடுத்துருக்காங்க, அது என்ன ஹீட் பண்ணுறாங்க. ஸோ 15 டிகிரிலேருந்து 40 டிகிரி ஹீட் பண்ணுறாங்க. அப்போது எந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ டு எக்ஸ்பேண்ட். ஸோ ஃப்ரீ டு எக்ஸ்பேண்ட் அப்படின்னா எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே கிரியேட் ஆகாது, நோ ஸ்ட்ரெஸ். இதே இது இந்த கொஸ்டினில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பார் மூவ் ஆகுறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அந்த கேஸில் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும், தெர்மல் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆக சான்ஸ் இருக்குது. இதே இது ஃப்ரீ டு எக்ஸ்பேண்ட் அப்படின்னாலே நோ ஸ்ட்ரெஸ். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர், நோ ஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். The safe stress for a hollow steel column which carries an axial load of 2100 kN is 125 meganewton per meter square. If the external diameter of the column is 30 cm, what will be the internal diameter? So option A 25 cm, option B 26.19 cm, option C 30.14 cm, option D 27.9 cm. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? இன்டர்னல் டயமீட்டர் கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க? லோடு கொடுத்துருக்காங்க 2100 kN. தென் ஸ்ட்ரெஸ் 125 meganewton per meter square. தென் எக்ஸ்டர்னல் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த ரிலேஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம்? ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா. அந்த ரிலேஷன்ஷிப் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதோட ஆன்சர். ஸோ இங்கே ஃபார்முலா என்ன? ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா. லோடு வேல்யூ இருக்குது, ஸ்ட்ரெஸ் வேல்யூ இருக்குது. ஏரியா ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? π/4. கேபிட்டல் டி அப்படின்னா எக்ஸ்டர்னல் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க 30 cm. ஸோ இன்டர்னல் டயமீட்டர் டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஸ்மால் டி, தட் இஸ் internal diameter கிடைச்சிடும். ஆப்ஷன் பி, that is 26.19 cm ஆன்சர் கிடைச்சிடும். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க, அப்போ ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்ட்ரெஸ் என்ன? அந்த டைமில் என்ன ஆகுது? பாடி எலாங்கேட் ஆகுது. ஸோ பாடி எலாங்கேட் ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் இன் லென்த். ஸோ இன்க்ரீஸ் இன் லென்த் அப்படின்னால என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? Tensile force. Option C is the right answer. In case length elongateக்கு பதிலா அது வந்து compress ஆகுது, length வந்து decrease ஆகுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா என்ன ஆன்சர்? ஆப்ஷன் இந்த compressive stress வந்து ஆன்சர் ஆகும். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் சி, tensile stress. Next question. The phenomenon of slow growth of strain
under steady tensile stress is called option A yielding, option B creeping, option C breaking, option D none of the mention. So ஒரு strain or slow growth of strain under a steady tensile stress அப்படினாலே creeping. So creepingல தான் அந்த கண்டிஷன்ல தான் ஒரு லோட் அப்ளை பண்ணா கொஞ்சம் டைம் சர்டன் டைமுக்கு போக போக என்ன ஆகுது அந்த பாடி அதாவது அந்த பாடி வந்து கொஞ்சம் எலாங்கேட் ஆகும், அதாவது டிஃபார்ம் ஆகும். கண்டினியூஸாக நம்ம லோடு கொடுத்து அதே சேம் லோடு எக்ஸ்டெண்ட் ஆகி டைமும் அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கு அப்படின்னா என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெயின் அதாவது பாடி வந்து டிஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த கண்டிஷனை என்ன சொல்கிறோம் அப்படின்னா creeping. ஸோ creeping option B is the right answer. Next question number 36. A rod 150 cm long and of diameter 2 cm is subjected to an axial pull of 20 kN. What will be the stress? Option A 60 Newton per mm square, option B 65 Newton per mm square, option C 63.6 Newton per mm square, option D 71.2 Newton per mm square. So இங்க length கொடுத்திருக்காங்க, diameter கொடுத்திருக்காங்க, pull that is load 20 kilonewton அது கொடுத்திருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க stress. Simple formula stress equal to load by area. So load value கொடுத்திருக்காங்க 20. So area in terms of diameterல எடுத்துடலாம், that is area equal to pi by 4 d square. length எடுத்துடக்கூடாது. So diameter pi by 4 d square இந்த value போட்டோம் அப்படின்னா stress value கிடைச்சிடும். So diameter area pi by 4 d square, d க்கு பதிலா இந்த value போடுறோம். Then load value stress equal to load by area. Answer C, option C 63.6 Newton per mm square is the right answer. Next question number 37. The stress in a rod is 70 Newton per mm square and the modulus of elasticity is 2 into 10 power 5 Newton per mm square. What will be the strain in the rod? Option A 0.00052, option B 0.00035, option C 0.00330, option D 0.00047. So இங்க modulus of elastic E value கொடுத்திருக்காங்க, stress sigma value கொடுத்திருக்காங்க, then strain கேட்டிருக்காங்க. strainக்கும் Eக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் modulus of elastic உள்ள ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சாலே இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதாவது என்ன ரிலேஷன், சிக்மா ஈக்குவல் டு இ. கேபிட்டல் இ வந்து யங்ஸ் மாடுலஸ், ஸ்மால் இ வந்து ஸ்ட்ரெயின். சரியா, இந்த ஸ்ட்ரெயின் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஹூக்ஸ் லா படி ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு strain. So sigma equals அந்த constant remove பண்றத capital Young's modulus. Sigma equals to E capital E into E. So இந்த value கொடுத்திருக்காங்க, sigma value கொடுத்திருக்காங்க, அப்போ E strain வந்து கண்டுபிடிச்சிடலாம். So option B 0.00035 is the right answer. என்ன support கொடுத்திருக்காங்க, unyielding bar, அதாவது ரெண்டுமே வந்து fixed support அப்படின்னு அர்த்தம். சரி, unyielding bar tightly secured அப்படின்னா fixed support இருக்கு, ரெண்டுமே fixed support இருக்கிறதுனால fixed support அப்படினாலே என்ன ஆகுது, expand ஆக முடியாது. என்ன ஆகுதுன்னா அங்க ஒரு stress ஆகும். அந்த fixed wall மூலமா என்ன ஆகும், இந்த temperature வந்து expand பண்ண முடியாம ஒரு stress create, அதை compress பண்ணி விடும் அந்த wall. ஸோ என்ன force தான் act ஆகுது, ரெண்டுலையுமே compressive force தான் act ஆகுது. சரியா, option D is the right answer. Compression in both the materials. இங்க கொடுத்திருக்காங்க both the supports are fixed and both ரெண்டுமே expand பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ இந்த கேஸ்ல compressive stress அந்த பார்ல ப்ரொடியூஸ் ஆகும். சர்க்குலர், கரெக்டா, சர்க்குலர் அப்படின்னாலே moment of inertia value என்ன, pi d by 4 64. ஸோ இது போலார் moment of inertia அப்படின்னா pi d by 4 by 32. இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆன்சர் வந்து 16t pi by pi d cube. Is option B is the right answer. கொஸ்டின்ல கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் எங்க அக்கர் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது டாப் ஃபைபர்ல அக்கர் ஆகும், நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேல. ஆப்ஷன் B is the right answer. Next question.
A steel bar of 40 mm into 40 mm square cross section is subjected to an axial compressive load of 200 kilonewton if the length of the bar is 2 meter and E equal to 200 gigapascal. The elongation of the bar will be option A 1.25 mm, option B 2.70 mm, option C 4.05 mm, option D 5.40 mm. So இங்க elongation கேட்டிருக்காங்க. So elongation கேட்டிருக்காங்க, area that is 40 mm into 40 mm கொடுத்திருக்காங்க, load value கொடுத்திருக்காங்க, length value கொடுத்திருக்காங்க, Young's modulus value கொடுத்திருக்காங்க. So elongation formula தெரிஞ்ச direct substitute பண்ணி answer எடுத்துடலாம். So இங்க area, load எல்லாமே value கொடுத்திருக்காங்க. So இங்க கிலோ நியூட்டனை நியூட்டனா மாத்தி இருக்கோம், length 2 மீட்டரை இனி mm மாத்தி இருக்கோம், அப்ப 2000 mm, E that is gigapascal கொடுத்திருக்காங்க 200. இதை நம்ம நியூட்டன் per mm ஸ்கொயர்ல மாத்தறோம்னா 1 gigapascal equal to 10 power 3 நியூட்டன் per mm ஸ்கொயர் அதை மாத்தி வச்சிருக்கோம். Elongation of the bar formula del L equal to PL by AE. So important formula. So இதுல எல்லா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஆன்சர் A it is 1.25 mm கிடைச்சிரும். எல்லாமே டபுளா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ லென்த்து, யங்ஸ் மாடுலஸ் E, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆல்ஃபா, P ஈக்குவல் டு ட்வைஸ் ஆஃப் Q. ஸோ பார் P ஈக்குவல் டு ட்வைஸ், Qவை விட 2 மடங்கு Pல இந்த வேல்யூஸ் எல்லாமே அதிகமாக இருக்கு. அப்படின்னா ரேஷியோ ஆஃப் சிக்மா P பை சிக்மா, தட் இஸ் ஸ்ட்ரெஸ் இன் P பை ஸ்ட்ரெஸ் இன் Q என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு கண்டிஷன், இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் வந்து ரெண்டுலையுமே சேமாக தான் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ இங்கே அப்போ டெம்பரேச்சர் ஈக்குவலாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா TP ஈக்குவல் டு TQ, மற்ற இது எல்லாமே EP ஈக்குவல் டு 2EQ, சிக்மா P ஈக்குவல் டு 2 சிக்மா Q. ஸோ இதில் அப்படி எழுதுகிறோம், ஸ்ட்ரெஸ் இன் பார் P பை ஸ்ட்ரெஸ் இன் பார் Q ரெண்டுலையும் எடுக்கிறோம். ஸோ இந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். EPக்கு பதிலாக இந்த வேல்யூ போடுறோம், சிக்மா Pக்கு பதிலாக ஆல்ஃபா Pக்கு பதிலாக இந்த வேல்யூ போடுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் எல்லாமே இந்த டேர்ம்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகும், சேம் டேர்ம்ஸ். பேலன்ஸ் 2 into 2 equal to 4. ஆப்ஷன் C 4 is the right answer. நெக்ஸ்ட் கொஸ்டின் இருக்காங்க. ஸோ டயமீட்டர் இது எல்லாமே நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவையானது ஆல்ஃபா, E, டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு. ஸோ இந்த 3 வேல்யூ மட்டும் போதும், ஏன்னா மற்றதை பொறுத்து இந்த தெர்மல் ஸ்ட்ரெஸ் வேரி ஆகாது. ஸோ ஆல்ஃபா தெரியும், E தெரியும், தென் டெம்பரேச்சர் 30 டிகிரி சென்டிகிரேட். ஸோ இதை மூணையுமே இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால், இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் D 75 மெகா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ கொஸ்டின் தான் பெருசாக இருக்கிறது, ஆனால் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸி. நெக்ஸ்ட் 20லேருந்து 200 போகுது கரெக்டா. ஸோ அதை ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் 80, இந்த வேல்யூவில் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் ஆப்ஷன் C 192 மெகா பாஸ்கல் கிடைச்சிடும். into 10 power minus 6 degrees centigrade and E, that is Young's modulus E equal to 100 giganewton per meter square. If the rod is free to expand, the thermal stress developed unit is option A 100 kilonewton per meter square, option B 240 kilonewton per meter square, option C 0, option D infinity. So இங்க எந்த term நமக்கு important, thermal stressல if the rod is free to expand. ஸோ எக்ஸ்பான்ஷன் நடக்குதா இல்லை அதை ப்ரிவென்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத டேர்ம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே என்னது எக்ஸ்பேண்ட் பண்ண அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே என்ன எக்ஸ்பேண்ட் பண்ண அலோவ் பண்ணுறாங்கனாலே அங்கே எனக்கு தெர்மல் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகாது. ஸோ ஆப்ஷன் C இஸ் த ரைட் ஆன்சர், 0 இஸ் த கரெக்ட் ஆன்சர். And question number 46. A steel rod of length L and diameter D fixed at both ends is uniformly heated to a temperature rise of del T. The Young's modulus is E and the coefficient of linear expansion is unity.
The thermal stress in the rod is dash. Option A 0, option B T, option C E del T, option D E del T L. So இங்க என்னது length L கொடுத்திருக்காங்க, diameter D. So fixed at both end. So fixed at both end அப்படினாலே இங்க என்னது thermal stress induce ஆக chance இருக்கு. So இங்க temperature rise del T கொடுத்திருக்காங்க, Young's modulus கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா இங்க coefficient of thermal expansion 1 அப்படினு கொடுத்திருக்காங்க யூனிட்டி. So நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் thermal stressக்கு ஃபார்முலா E alpha del T. So இங்க thermal coefficient of thermal expansion யூனிட்டி அப்படினு கொடுத்திருக்காங்க. So alpha இருக்க இடத்துல யூனிட்டி 1 போட்டோம்னா ஆன்சர் என்ன வரும் E del T. Option C is the right answer. Next question. A uniform slender cylindrical rod is made of a homogeneous and isotropic material. The rod rests on a frictionless surface. The rod is heated uniformly. If the radial and longitudinal thermal stresses are represented by sigma x and sigma y, then option A sigma x equal to 0, option sigma y equal to 0, option B sigma x not equal to 0, sigma y equal to 0, option C sigma x equal to 0, sigma y not equal to 0, option D sigma x not equal to 0, sigma y not equal to 0. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க, the rod rests on a frictionless surface. So இங்க வந்து அது அதை prevent பண்ணியிருக்காங்க, ஒரு fixed support கொடுத்து அதை prevent பண்ணியிருக்காங்க அப்படி எதுவுமே இங்க மென்ஷன் பண்ணல. கரெக்டா? ஸோ அப்படின்னா என்னது ஃப்ரீயா எக்ஸ்பேண்ட் ஆகுது. கரெக்டா? இந்த பார் வந்து ஃப்ரீயா எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ ஃப்ரீயா எக்ஸ்பேண்ட் ஆகுதுனாலே அங்கே தெர்மல் ஸ்ட்ரெஸ் வந்து இன்டியூஸ் ஆக சான்ஸ் இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு 0, சிக்மா ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. Next question. Which one of the following are true for the thermal expansion coefficient? Option A, aluminum, that is the coefficient of temperature coefficient alpha. So alpha aluminum greater than alpha brass greater than alpha copper greater than alpha steel. B, alpha brass greater than alpha aluminum greater than coefficient of copper greater than coefficient of temperature coefficient of steel greater. Then option C, alpha copper greater than alpha steel greater than alpha aluminum greater than alpha brass. Option D, alpha steel greater than alpha aluminum greater than alpha brass greater than alpha copper. So இதில் எது வந்து கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதுக்கு என்ன தெரிஞ்சாதான் நமக்கு தெரியும், எல்லாத்தோட டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் எல்லா மெட்டீரியலோட டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இங்கே அலுமினியத்தோட டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் 23 × 10⁻⁻6 டிகிரி சென்டிகிரேட், brass 19 × 10⁻⁻6 டிகிரி சென்டிகிரேட், copper 16 × 10⁻⁻6 degree centigrade, steel 12 × 10⁻⁻6 degree centigrade. So எது greater இருக்கு? First aluminum, then brass, then copper, then steel. So option A தான் அந்த ஆர்டர்ல கரெக்டா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. So option A is the right answer. Question number 49. Which one of the following has the largest value of thermal coefficient? Option A brass, option B copper, option C steel, option D aluminum. So already பார்த்த சேம் கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு அலுமினியம் தான் தெர்மல் கோஎஃபிஷியன்ட் அதிகமாக இருக்கும் மற்ற பிராஸ் காப்பர் ஸ்டீலை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் aluminum is the right answer. The last question. Which test is conducted to measure the ability of a material to resist scratching, abrasion, deformation and indentation? Option A creep test, option B fatigue test, option C hardness test, option D compression test. So hardness test அப்படினாலே எதை மெஷர் பண்ண வேண்டியது? ஸ்க்ராச்சிங், அப்ரேஷன், டிஃபார்மேஷனை கண்டுபிடிக்கிறது தான் ஹார்ட்னஸ் டெஸ்ட்டோட வேல்யூ. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இதை எதில் மெஷர் பண்ணோம் அப்படின்னா பிரெனில், ராக்வெல், விக்கர்ஸ் ஹார்ட்னஸ் நம்பரில் தான் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் இந்த ஹார்ட்னஸ் டெஸ்ட்டோட வேல்யூவை. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர்.
So thanks for watching the video. Keep supporting.